ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 17 எபிசோட் 370 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா சாஸ்கே சான்சங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஃபைனல் வேலையில் காட்டுவாங்க. ஹஷிராமா அண்ட் மாதரா ரொம்ப எக்ஸாஸ்டாக இருப்பாங்க. அதிக சேதாரம் பார்த்தா ஹஷிராமாவுக்கு தான் இருக்கும். இந்த தடவை உன்னால மறுபக்கம் போக முடியாதுன்னு மாதரா. ரெண்டு பேர் நேற்று மோதிக்கிறப்ப ஹஷிராமா கீழே விழுந்துருவாரு. மாதரா இப்ப நிக்கிறது நான் தான், போன தடவைக்கு எதிராக இருக்குன்பா. ஹஷிராமா என் கனவை பாதுகாக்கணும், நான் இறுதியை உணர்ந்தது, இனி எனக்கு வேணான்பாரு. மாதரா டெப்ரஸ்டா இருப்ப போலே ஹஷிராமா இந்த தடவை பேக்கப்கான சலுகை இல்லை போலே என்பா. மாதரா கிட்ட ஹஷிராமா சின்ன பையனாக்கப்ப நம்மளால ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்ஸை காட்டிக்க முடியாதான்னு கேட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் மாதரா ஹஷிராமா கிட்ட நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நம்பிக்கையை நம்ம கைவிட்டக்கூடாது, ஸ்ட்ராங் ஆகணும்னு இருப்பான். இதுக்கப்புறமா ஹஷிராமா இங்க நம்ம குடியேற்றத்தை கட்டமைக்கலான் இருப்பாரு. அந்த கனவு படிச்சதுக்கு அப்புறமா மாதரா விருப்பம் இருந்து அதுக்கேற்ற வழியே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இன்னும் நான் இருப்பான். ஹஷிராமா நம்ம கனவு இப்ப ரியாலிட்டி ஆயிருக்குன்னு இருப்பாரு. சண்டையில மாதரா முதுகுலே ஜுவாடா இறக்கி இருப்பாரு ஹஷிராமா. ஷாக்ல மாதரா ஹஷிராமா இந்த இடத்த பார்த்துட்டு புட்க்ளோனா நான் எப்படி எனக்கு பின்னால கவனிக்காம விட்டன்பான். ஹஷிராமா நான் நம்ம இல்ல என் கிராமத்தை பாதுகாப்பேன், என்னானாலும் சரி நான் இன்னைக்கு வரைக்கும் நம்புறேன். கிராமத்தை பாதுகாக்கிறது மக்களை, ஷினோபிய, குழந்தைகளை பாதுகாக்க வழிவகுக்குன்னு. கிராமத்தை பயமுறுத்த நினைக்கிற யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன். நண்பனோ சகோதரனோ இல்லனா சொந்த குழந்தையா இருந்தாலும் சரின்பாரு. மாதரா நீ மாறிட்ட ஹஷிராமான்பான். வாய்ஸ் ஓவர்ல ஹஷிராமா நிகழ்காலத்தை கவனிக்க சகிச்சுக்கிட்டு அப்ப என் மனசை மாத்தணும்பாரு. மாதரா ஹஷிராமா கிட்ட உன்னோட ப்ரியாரிட்டிஸ் பின்னோக்கி போகுது, அதெல்லாம் விட இது ஒரு நாள் கிராமத்தை இருள தள்ள வழிவகு கொண்டு விழுந்துருவான். ஹஷிராமாவும் ரொம்ப எக்ஸாஸ்டா இருப்பாரு. பிரசன்ட்ல இப்படிதான் மாதராவோட ஆனா என்னோட போர் முடிவுக்கு வந்துச்சு. இப்ப மாதரா எப்படி திரும்ப வந்தான்னு எனக்கு தெரியல, ஆனா டெஃபினட்டா எனக்கு தெரியும் நான் என் நண்பனை கொண்டுட்ட கிராமத்தோட நன்மைக்காகன்பாரு. கொஞ்சம் சைலன்ஸ்க்கு அப்புறமா ஹஷிராமா அதேதான் நானும் மாதராவும் ஃபர்ஸ்ட் கற்பனை செஞ்ச கிராமம், அது ஒரு கிளானா ஒன்னு சேர வச்சது. இது ஒரு விலைமதிப்பற்ற மூலக்கல், இது குழப்பத்துல இருந்து ஒழுங்க உருவாக்குச்சு, அப்படியே மெயின்டைன் ஆச்சு. இது குழந்தைகளை பாதுகாத்து தேவையில்லாத மோதல்களை தவிர்த்துச்சு, பீஸை உண்மையாக்குச்சு. இருந்தாலும் அது விரக்தியை ஏற்படுத்துச்சு. அது அன்னை டாச்சியை போஸ்டா தாங்க வச்சதுல அது போல. மாதரா சொன்னதும் சரியா இருக்கலாம், ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இப்படிதான் இருக்குன்னு பாத்துருக்கலாம். இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ஸை உருவாக்குன ஷினோபினா அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஏத்துக்கொள்ள வச்சதும் நான் தான். ஷினோபிங்கிறவங்க ஒரு நோக்கத்துக்காக தன்னை சகிச்சுக்கிறவங்கன்னு நம்புறவனா, ஆனா என்ன பர்பஸ்ங்கிறத சார்ந்து ஒரு ஷினோபி மாறுவான். மாதரா அப்புறம் நான் செஞ்சது போலன்பாரு. இதை கேட்ட சாஸ்கே அப்படின்னா ஷினோபிங்கிறவங்க அவங்க இலக்குகளை அடைய சகிச்சுக்கணுமான்பான். ஹஷிராமா எனக்கு கிராமத்தை கட்டமைச்சது, ஆனா மாதரா வேற எதையோ கண்டுபிடிச்சிருப்பான் போல. மாதராவோட இந்த பிளான் ஒரு சுமார் இதுக்கு முன்னால சொன்னால இந்த உலகத்துல இருந்து எல்லா ஷினோபியும் அழிக்கிறது, அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. ஆனாங்கும் போது சாஸ்கே இன்ஃபினிட் சுக்கியோமியால அங்க கிராமம், ஷினோபி, குடிமக்கள்னு எல்லாம் பொருத்தமற்றது, எல்லாத்தையும் கெஞ்சுட்ஸ்ல போடுற நோக்கத்துல இருக்கான். அவனுக்கு ஃபிட்னு தோன்றதா அவங்க மேல மேனிபுலேட் பண்ணுவான், எல்லாத்தையும் செல்லாததாக்குவான். என் அண்ணன் மாதராவோட தம்பி உங்க எல்லாத்தையும் பாதுகாக்க ட்ரை பண்ணதுன்பான். கொஞ்சம் சைலன்ஸ்க்கு அப்புறம் சாஸ்கே அண்ணன் உங்க கூட பேசாமையே உங்க விருப்பத்தை வச்சு இருந்திருக்கான். என் அண்ணங்கும் போது ஃபுகாக்கு இட்டாச்சி கிட்ட உச்சியா கிளானோட பைப் லைன்ல இருந்தான் வில்லேஜோட நர்வ் சென்டருக்கு வேலை செய்யுங்க, அதை மறந்துடாதுன்னு இருப்பார்ல, அந்த சீனை கட்டுவாங்க. சாஸ்கே வாய்ஸ் ஓவர்ல அவனோட கிளானுக்கான ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி சுமந்து போதுங்கவும் எல்டர்ஸ் மீட்டிங்ல கொஹாரு இதுக்கப்புறமா இதை அனுமதிக்க முடியாது, அவங்க நமக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு நம்ம பவர்ஸை பறிச்சுக்கணும்னு நினைச்சா வேற வழியே இல்ல, உச்சியா கடை லீஃபோட துரோகிகளா முத்திர குத்துவன் இருப்பாங்க. ஹிருஜன் அவ்வளவு சீக்கிரமா இந்த முடிவு வேணாமேன்னு இருப்பாரு. டான்ஜோ ஆனா உச்சியாக்கள் அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஹிருஜன் இந்த குழப்பத்தை தவிர்க்க நம்ம மெஷர் எடுத்தே ஆகணும், அப்புறம் அது அப்பாவி குழந்தைகளையும் சேர்த்தி தான் இருப்பான். ஹிருஜன் இப்படிப்பட்ட விஷயத்துல இட்டாச்சி முன்னாலேயே பேசாத, அதெல்லாம் தாண்டி உச்சியாக்களை கையாளுறதுன்னு அவ்வளவு ஈஸி டாஸ்க் இல்ல, நம்ம ஸ்ட்ராட்டஜியோட தான் கேர்ஃபுல்லா வந்தாகணும்னு இருப்பாரு. டான்ஜோ டைம் வேஸ்ட்லாம் பண்ண முடியாது, அவங்க செயல்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க முன்னாலே நம்ம தாக்குதல் வைக்கலாம், நம்ம ஆன்பு பிளாக் ஆப்ஸோட சேர்ந்து பின்ன இந்த சர்ப்ரைஸ் அட்டாக் வைக்கலாம், பெஸ்டா முடிச்சிடலான் இருப்பான். ஹிருஜன் உச்சியாக்கள் நம்ம கையில இருக்க காம்ரேட்ஸ், வயலன்ஸ்க்கு முன்னால பேச்சுவார்த்தையில போலான்னு பாக்குறேன், நான் ஸ்ட்ராட்டஜியோட வரேன், இட்டாச்சி எனக்கு கொஞ்சம் நேரத்தை கொடு, கம்மியா இருந்தாலும் இருப்பாரு. சாஸ்கே வாய்ஸ் ஓவர்ல அவன் கிராமத்துக்கும் கிளானுக்கும் இடையிலான சச்சரவுல இருந்தான்பான். இட்டாச்சி அவங்க அப்பா அம்மாவை கொள்ள போகும்போது ஃபுகாக்கு அப்ப நீ அவங்களோட சேர்ந்துட்டியான் இருப்பாரு. இட்டாச்சி அப்பா அம்மா நான்கும் போது மிக்கட்டோ எனக்கு தெரியும் இட்டாச்சின்பாங்க. ஃபுகாக்கு சத்தியம் கேட்பாரு சாஸ்கேவை பாத்துக்க சொல்லி. இட்டாச்சி பாத்துக்கிறேன்ட்டு அழுது இருப்பான். ஃபுகாக்கு பயப்படாத, இந்த பாதையை தான் நீ முடிவெடுத்திருக்க, உன் வழியை கம்பேர் பண்ணா எங்க வழியில உடனடியா போயிரும், நம்ம தத்துவ
அதுவும் வேணா வேற இருக்கலாம், இருந்தாலும் உன்ன நினைச்சு பெருமைப்படுறேன், நீ இறக்கமுள்ள குழந்தைன்னு இருப்பாரு. இட்டாச்சிக்குள்ள அவ்வளோ வலி இருந்திருக்கும். சாஸ்கே வாய்ஸ் ஓவர்ல அவனை பெத்தவங்களையே கொண்டான்பான். சாஸ்கே நொபிட்டோ டீ குடிக்கிறப்ப லீஃப் சேர்ந்தவங்க இட்டாச்சி உச்சியா ஆஃப் த அக்காட்சுகி செத்துட்டான தகவல் கிடைச்சிருக்குன்பாங்க. இமேஜ்ல மார்க் பண்ணி பிங்கோ புக்ல இருந்து எடுத்துருங்க, கிராஸ் மார்க் பண்றது மூலமான்னு இருப்பாங்க. அந்த துரோகி இறுதியை செத்துட்டானான்ட்டு பார்த்திருப்பாங்க. அப்போ ரிலீஃப் ஷினோபி ஆன கேப்டன் அவனை யார் கொண்டா, அந்த அளவுக்கு கேப்பபிள் யாருன்னு கேட்பான். பார்க்க போனா அவன் தம்பி சாஸ்கே எவ்வளவு முரணா இருக்கு. அவன் சொந்த தம்பி அவன் சொந்தங்களை கொன்னதுக்காக பழி வாங்கி இருக்கான் பாரு. பக்கத்தால இருக்கவன் அவ்வளோ அட்ராசிட்டி விஷயம் பண்ணிருக்கான். அதுன்னு மட்டும் இல்லாம அக்காட்சுக்கில சேர்ந்தான், லீஃப் வில்லேஜை தாக்க வந்தான். இடன் லீஃப் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப மோசமான வில்லன் பா. சாஸ்கேவோட மோகம் அப்பவே மாறி இருக்கும். இன்னொருத்த குணம் எடுத்துட்டு நம்ம கைகள் தான் அவன் மேல ஃபர்ஸ்ட் பட்டிருக்கணும்னு குத்துவான் போட்டோல. சாஸ்கே வாய்ஸ் ஓவர்ல சொந்த கிளானையே கொல்ல ஃபோர்ஸ் செய்யப்பட்டான். அப்புறம் ரோக் நிஞ்சாவை பழிய ஏத்துக்கிட்டான். இருந்தாலும் அவன் கிராமத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் மேல தொடர்ந்து கண்ணு வச்சிருந்தான். அப்படிங்கும் போது ஹிருசன் தலகுனிவாரு. சாஸ்கே அவன் மரணத்துலாம் கூடங்கும் போது திரும்பவும் இட்டாச்சி உச்சியா ஆஃப் த லீஃபா நான் என் கிராமத்தை பாதுகாப்புன்னு இருப்பான். சாஸ்கே ஹஷிராமா கிட்ட எங்க அண்ணன் உங்களை விட கடினமான விஷயங்களை தாங்கியிருக்கான். அப்புறம் தான் லீஃப் ஷினோபின்கிறத பெருமையை சொல்லி சத்தான்ட்டு சிரிச்சுட்டு சாஸ்கே மற்றவங்களை விட உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஷினோபி உச்சியா கிளான்ல இருந்து விந்தையா இல்லையான்னு சொல்லி கேட்பான் ஹஷிராமா கிட்ட. டோபிராமா உங்க அண்ணன் மட்டும் இல்லடா, என்னோட சபார்டினேட்லயே காங்கமி உச்சியா தான், உங்க அண்ணனை போலவேன்பாரு. சாஸ்கே செகண்ட் ஹோக்காகே நீங்க உச்சியாக்களை வெறுத்ததால நினைச்சன்பான். டோபிராமா அது ஒன்றும் மொத்த உண்மை கிடையாது. கிராமத்துக்கு டேஞ்சர்னு தெரிஞ்சா எந்த கிளானா இருந்தான்னு நான் உங்களை அதிக கவனத்தோட தான் ட்ரீட் செய்வேன். அப்புறம் உச்சியா கிளான் என்னோட சந்தேகத்தை நியாயப்படுத்தினதுல சந்தேகமே இல்லை. உச்சியா ஒரு கிளானா இருந்துச்சு, அதை அப்படிதான் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஆனா அவங்க அவ்வளோ டீப்ல உணர்றதால உன் அண்ணன் போலவே சில காலங்களில் சில உச்சியாக்கள் இருந்திருக்காங்க. காகமி போல கிளான் எல்லைகளை தாண்டக்கூடியவன், கிராமத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவன். என் அண்ணன் அந்த கிராமங்கிற ஒண்ணு கிளான்ஸ்ங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை எலிமினேட் பண்ணணும்னு நம்பினாரு. ஆனா ரியாலிட்டிங்கிறது இது ஒன்னும் அவ்வளோ சிம்பிளா இல்ல. என் அண்ணன் ஹஷிராமாவோட உயர்ந்த குறிக்கோள் அப்புறம் மாதரா காமிச்ச டேஞ்சர், இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இடையில என்னோட ஹொக்காகேங்கிற ரோல் கிராமத்தை பாதுகாத்து பலுப்படுத்துறதுல இருந்துச்சுன்னு ஹிருசன் ஷீஷுயி உச்சிஹா காங்கமி உச்சிஹாவோட வழித்தோன்றல். அப்புறம் அவன் அண்ணன் இட்டாச்சியோட ஃப்ரெண்டு நான் உட்பட பல பேர் ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவோட வில்ல ஏத்துக்கிட்டது. ஆனா ஒருவேளை நான் மற்ற ஷினோபிஸை விட முட்டாள்தனமா இருந்திருக்கலாம். என்னால செகண்ட் ஹொக்காகேவோட டாஸ்க்ஸை கண்டினியூ பண்ண முடியல. வில்லேஜை கட்டமைக்கிறதுல ஸ்கில்ஃபுல்லா இல்ல. அப்படிதான் முடிவுல வில்லேஜோட டார்க்னஸ்ல டான்ஜோவை சம்பந்தன் பாரு. ஹஷிராமா மாதரா கிட்ட சருட்டோபியான் ஷீமுரா கிளான்ஸும் சேராதா இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. பெரிய அளவுல ஷீமுரா கிளானை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு மெம்பர் நம்ம யாருக்கும் பிடிக்காத டான்ஜோ ஷீமுரா. ஹிருசன் இந்த விஷயங்களை சொல்லி முடிக்கவும் சாஸ்கே டான்ஜோவை பழி வாங்க கொன்ன. இறுதி வரைக்குமே எவ்வளவு கேவலமான விஷயத்த செய்யறதுனாலும் செஞ்சு கிராமத்தை பாதுகாப்புன்னு சொன்னான்பான். ஹிருசன் ஹொக்காகேவா பார்க்க போனா காலமா தோத்துட்டு இருக்கேன் போல. இப்ப இருக்க சிச்சுவேஷன் உருவானதுக்கு நான் பொறுப்புன்னு நினைக்கிறேன் பாரு. மினாட்டோ அது உங்க தப்பு இல்ல லார்ட் தேர்ட், கிராமத்து நன்மைக்காக என்னெல்லாம் முடியுமோ செஞ்சீங்க. கிராமத்துல நைன்டில்ஸ் அட்டாக் பண்ணப்ப நான் தான் செத்தேன். என்ன ஹொக்காகேவா என் மேல அதிக நம்பிக்கை நீங்க தான் வச்சிருந்தீங்க. அதுக்கேற்றபடி என்னாலதான் வாழ முடியாம போச்சுன்னு பாரு. ஒரோச்சிமாரு அவன் என்ன வேணான்ட்டு ஒன்ன தேர்ந்தெடுத்தான். எல்லாருமே டிசப்பாயிண்டடா தான் இருக்குன்பான். சீகட்சு லார்ட் ஒரோச்சிமாரு கொஞ்சம் குத்திரமாய் தெரியுதுன்பான். தேர்ட் ஹொக்காகே இங்க இருக்க இல்ல அதான் கொஞ்சமான்பான் ஒரோச்சிமாரு. மினாட்டோ நான் ஒருவேளை சாகாம இருந்தா உச்சியாவோட ஆட்சி கவிழ்ப்பு திட்டத்தை சீக்கிரமா முறியடிக்க நான் உதவி இருக்கலாம்னு நண்பாரு. ஒரோச்சிமாரு சாஸ்கே கிட்ட சொல்லு சாஸ்கே அடுத்து கிராமத்தை அழிக்க போறியா இல்ல வேறையான்னு கேட்பான். சாஸ்கே அமைதியாவே இருப்பான். பாஸ்டிக் சீன் ஜம்ப் ஆகும். சின்ன வயசுல இருந்தே அப்புறம் பார்க்கலாம் சாஸ்கே சாரின்னு இருப்பான். இட்டாச்சி ரெண்டு பேர் தனியா கொண்டிருக்கப்ப இட்டாச்சி என்ன நீ வெறுத்திருக்கலாம், ஆனா சகோதரர்களா நம்ம மட்டும் தான் இருக்கும். எப்பவும் உனக்காக நான் நிற்பேன். உனக்கு ஒரு தொல்லையா இருந்தா அதுல ஓவர் கம் பண்ண வைக்கிறதா இருந்தாலும் சரி, நீ என்ன வெறுத்தாலும் சரி, அதுக்குன்னு தானே அண்ணங்க இருக்காங்கன்னு இருப்பான் இட்டாச்சி. இதுக்கப்புறம் ஷீஷுயோட டெத்தை பத்தி விசாரிக்க வந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் இட்டாச்சி மாங்கேக்கியோவை அவைக்கன் பண்ணது, பேரண்ட்ஸை கொன்னதை காட்டுவாங்க. இட்டாச்சி ஒன்னும் இப்ப கொண்டு பிரயோஜனமே இல்ல. உனக்கு என்ன கொல்லவங்க விருப்பம் இருந்தா என்ன வெறுத்து பிரச்சனைகள்ல சர்வைவ் ஆகி வாழ்ந்துருப்பான்ல, அந்த சீன்ஸை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் நடுவு தூக்கு வரப்ப சாஸ்கே இட்டாச்சி கிட்ட நீ சொன்ன மாதிரி இப்ப வரைக்கும் நான் உன்னை வெறுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் வாழ்றதுக்கான ஒரே பர்பஸ் நீ இப்ப இங்க சாகரத பாக்கன்ட்டு சிடோரி பண்ணி அடிக்க போயிருப்பான். இட்டாச்சி அவனை தடுத்துட்டு சுக்கியோமியில போட்டதுக்கு அப்புறம் உன்னை போல ஒருத்தங்க கூட டீல் பண்ண விரும்பல, உனக்குள்ள வெறுப்பு பலவீனமா இருக்கு, அப்புறம் எப்பவும் முடியாதுன்னு இருப்பான். ஜெராயா டோடோட வயிற்று சமன் பண்றப்ப இட்டாச்சியும் கீசமையும் தப்பிச்சோட தான் பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த சீன்ஸ்லாம் அந்த ஜுட்சு கேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால நடந்திருக்கும். கடைசியை சாஸ்கேக்கு முன்னால இட்டாச்சி சேர்த்திருப்பான். ரீஅனிமேட் ஆகி வந்தப்ப நான் எப்போ உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், மன்னிக்க சொல்லி கேட்டிருக்கேன். என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே வச்சிருந்தேன். ஏன்னா உன்னை நான் இதுக்குள்ள விட விரும்பல. ஆனா இப்ப நான் நம்புறேன் நீ அப்பா அம்மா உச்சியால இருக்க எல்லாத்தையும் மாத்திருப்பேன். ஆரம்பத்துல இருந்தே உங்கள்கிட்ட ஓப்பனா இருந்து உன் கண்களை பார்த்து உண்மையை சொல்லியிருந்தேன்னா உனக்கு முன்னாடி இப்படி தோத்து போனவன்னு நின்றுக்க மாட்டேன். அதனாலதான் இந்த தடவை இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்றேன். நீ என்ன மன்னிக்கவே வேண்டாம். இப்பல இருந்து நீ என்ன செஞ்சாலும் சரி, இதை தெரிஞ்சுக்க. என்னானாலும் சரி, நான் எப்பவும் உன்னை நேசி பண்றப்பான் இட்டாச்சி. இதெல்லாம் யோசிச்ச சாஸ்கே பேட்டில் ஃபீல்ட் போறேன். வில்லேஜையும் இட்டாச்சியையும் ஒண்ணும் இல்லாம போக விட மாட்டேன்பான். எல்லாம் கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. ஹஷிராமா அப்ப அது முடிவாயிடுச்சுட்டு டோபிராமாவை கூப்பிடுவாரு வெளியே போக வைக்க. டோபிராமா ஃபிளைங் ரேஜின் பயன்படுத்தலாம்னு நினைச்சாலும் நான் கட்டுக்குள்ள இருக்கேன்பான். ஒரு சும்மா தானே நீ ஏன்ட்டு ஹஷிராமா என்னடா பண்ண போறேன்னு கேட்பாரு. ஹிருசன் சாஸ்கேவோட இருக்க போறதா சொன்னீங்கன்பாரு. கண்டிப்பா நாங்க கூட வருவோம் ரோச்சுமாரு. ஷாக்கான சீகட்ஸு டே ஜூகோ நீ என்னடா பண்ண போறேன்னு கேட்பான். சாஸ்கேவை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைன்றுவான். சீகட்ஸ் மனசுக்குள்ள 4 சூப்பர் ஸ்ட்ராங் ஜாம்பிஸ் 3 மான்ஸ்டர்ஸ் இவனுங்களோட
போனா நான் கண்டிப்பா செத்துருவேன், சான்ஸ் கிடைச்சா தப்பிச்சிடணும்னு திங்க் பண்ணுவான். வெளியே போனதுக்கு அப்புறமா கிராமத்தை பார்த்துட்டு ஹஷிராமா இது பழைய மெமரிஸ் ஞாபகப்படுத்துதுன்னு பாரு. சீக்கிரட்ஸ் இப்பெல்லாம் எப்பவும் முடியாதுன்ட்டு தப்பிச்சோட ட்ரை பண்ணுவான். காரின் வாயிலே மிதிச்சிருப்பா. சாஸ்கே நீ தானான்ட்டு உன் சக்கராவை சென்ஸ் பண்ணிட்டேன், இப்படி முதுகுல குத்திட்டியாடான்ட்டு போட்டு பொழப்பா. சாஸ்கே காரினான்ட்டு பார்ப்பான். ஒரோச்சிமாரு என்னோட ஏகப்பட்ட பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கேன்பான். நான் உன்னை மன்னிக்க போறதா இல்ல சாஸ்கேன்ட்டு சீக்கிரட்ஸுவ காரின் மிதிக்கவும் சாஸ்கே மன்னிப்பு கேட்பான். சிம்பிளா சாரி கேட்டா போதுமாடான்ட்டு காரின் சரி பரவாயில்ல விடுன்றவா. ஒரோச்சிமாரு இன்னும் சாஸ்கே மேல வீக்னஸா தான் இருக்கியான்பா. உங்களுக்கு தெரியுமா லாட் ஒரோச்சிமாரு இவன் என்ன குத்திட்டான்பா. ஒரோச்சிமாரு அவன் என்னையும் தான் குத்துனா, என்ன பண்ண இப்ப அவனுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன், இது பெர்ஃபெக்ட் டைமிங், நீயும் உதவன்பா. பார்க்க போனா எனக்கு வேற வழி இல்ல போலன்ட்டு சாஸ்கே மேல ரொம்ப வலிவா. டோபிராமா சக்ரான் அந்த சகப்பு முடிய பார்த்தா அவ உசுமாக்கி கிளான் போலன்பாரு. சீகட்ஸ் இதுகளோட ஒரு பைத்தியம் வேற சேர்ந்துருச்சா, மாதராவே சர்ப்ரைஸ் ஆவான்னு திங்க் பண்ணுவான். இருசன் ஒரோச்சிமாரு கிட்ட எதுக்காக சாஸ்கேக்கு உதவி செய்ய நிக்கிற, ஏன்னா கிராமத்தை அழிக்கிறது தானே உன் நோக்கமா இருந்துச்சுன்னு கேட்பாரு. ஒரோச்சிமாரு காபுட்டோக்குள்ள இருக்கும் போது ஒரு விஷயத்த உணர்ந்தான். என்ன போல வாழை இமிட்டேட் பண்ணி எல்லாத்தையும் அடைய ட்ரை பண்ணான், அப்புறம் தோத்துட்டான். அதனால இப்போ சாஸ்கே தேர்ந்தெடுத்த வேறு பாதையில கியூரியஸா இருக்கேன். காபுட்டோ போல இல்லாம சாஸ்கே என்ன காப்பி பண்ண ட்ரை பண்ணலேன்பா. ஹஷிராமா முன்னால போய் நின்று கிரேட் ஸ்டோன் ஃபேஸ் மேல இருந்து வில்லேஜ் பாக்குற இந்த வியூ ஃபெல்லோ ஹொக்காகேஸ், இந்த வியூவை உங்க மெமரியில தீயா பத்த வைங்கன்ட்டு ஃபயர்ஃபுல்லா இருக்கப்ப டோபிராமா இவன் வேறங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஃபிளைங் ரைஜன்ல கூட்டிட்டு போவாரு. இருசனை மினாட்டோ கூட்டிட்டு போவாரு. மினாட்டோ இறுதியா என் பையனை பார்க்க போறேன், நருட்டோ ஒரு அப்பாவை என்னால உனக்கு எதுவும் செய்ய முடியல, நான் உனக்கு ஒரு பெரிய பரிசை கொண்டு வரேன் பாரு. இருசன் நான் போன பொருளை போட்டிட்டு ரொம்ப நாள் இருக்கும், தனிச்சே செயல்பட பார்க்கணும் பாரு. டோபிராமா மாதரா இந்த தடவை கண்டிப்பா நாங்க உன்னை தோக்கடிப்போம் பாரு. ஹஷிராமா அது கேட்க முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா என் பழைய நண்பனை பார்க்க எதிர்நோக்கி காத்திருக்கேன் பாரு. காத்திரு மாதரா, எந்த சகாப்தமா இருந்தேன்ன எப்போ அங்க மோதல்கள் தான், ஆனா இது போர்களுக்கான முடிவா இருக்க போது, வாங்க போலான் பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹோலுங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க. நருட்டோ